கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவ 3 பேரும். இன்னும் ஆளை காணல. எவ்வளவு நேரம் ஆயாச்சு? கல்யாண வீட்டுல நல்ல கூட்டமா இருந்திருக்கும் போல. அதான் சாப்பிட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். அவளும் பின்ன சும்மாவா 3000 காட்டுல கல்யாணத்தை நடத்துகா? அவ்வளோ மக்களும் வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு முன்னாடி எப்பப்பா ஒரு வழி ஆயிரம் போல. எப்படியும் வகை வகையா சாப்பாடு போட்டிருப்பா. இந்த பாலா போன கால்வலி மட்டும் நமக்கு வராம இருந்திருந்தா நம்மளும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். என்ன பண்ணது, இந்த கால்வலியை வச்சுட்டு 5 நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியல. இந்த லட்சணத்துல அந்த கூட்டத்துக்குள்ள போய் சாப்பிடணும்னு போனோம்னா அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு வழி ஆயிருக்கும். அதுக்கு போகாம இருந்தேதான் நல்லது. மக்களே வந்துட்டியலா? ஏன் மக்களே இவ்வளவு நேரம்? கல்யாண வீட்டுல பயங்கர கூட்டமோ? ஆமாம்மா ஆமா, கூட்டம்னா கூட்டம். எப்பப்பா என்ன கூட்டம்! கல்யாண வீடு மாதிரியே இல்லம்மா, ஏதோ திருவிழா நடக்க மாதிரி இருந்து. அவ்வளவு மக்கள் வந்திருந்தாவ. இந்த கூட்டத்துல இவ்வளவு நேரத்துல சாப்பிட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம். அப்படியே மக்களே, கல்யாண வீட்டுல என்ன சாப்பாடு போட்டாவ? அதையம்மா கேக்கா, அங்க இல்லாத ஐட்டமே இல்ல. அந்த அளவுக்கு வெரைட்டி எல்லாம் போட்டிருந்தாவ. ஆனா இந்த கூட்டத்துல நம்மளால நிம்மதியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சாப்பிட முடியல. அங்க போட்டிருக்க ஐட்டத்தெல்லாம் இருந்து சாப்பிடணும்னா அரை நாள் ஆகும். அந்த அளவுக்கு வச்சிருந்தாவன்னா பாத்துக்கைய. ஆமா, பின்ன அவள்கிட்ட இருக்க பணத்துக்கு வகை வகையா போட்டாதானே அவளுக்கு மதிப்பா இருக்கும். அது சரி, நீங்க 2 பேரும் வந்திருக்கிறியா? தங்கச்சிங்கள? தங்கச்சி பின்னாடிதாம்மா வந்துட்டு இருக்கா. சாப்பிட்ட சாப்பாடுக்கு அவளால நடக்கவே முடியல. அதான் நீங்க முன்னாடி போங்க, நான் மெதுவா நடந்து வாரேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கா. இப்ப வருவா. ஏமோ உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு, நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தட்டுல நிறைய சாக்லேட்டை கொண்டு வந்து எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாவ. நானும் சின்ன பொண்ணு எங்க கை நிறைய எடுத்துக்கிட்டோம். ஆனா தங்கச்சிட்ட போய் எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னதுக்கு நான் எடுக்கவே மாட்டேன், நீங்க தான் எனக்கு எடுத்து தரணும்னு சொல்லிட்டா. நம்ம தங்கச்சியா இப்படி எல்லாம் சொல்லுகான்னு எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சுமா. பரவாயில்லம்மா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கல தங்கச்சி நல்லா முன்னேறி இருக்கான்னா பாத்துக்கிடுங்களா. அப்படியா மக்களே, இதை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எம்மோ எம்மோ என்ன மோளே? எம்மோ கல்யாண வீட்டுல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய பிளேட்ல நிறைய சாக்லேட்டை போட்டு என்கிட்ட கொண்டு வந்து எடுத்துக்கன்னு சொன்னாவளா? நான் சொன்னேன் நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுத்து தாங்க. நீ தெரியும் மோளே, அண்ணன் இப்பதான் சொன்னா பாத்துக்க. என் மொபா பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கான்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுலாம் கிடக்கேன். அட நீ வேறம்மா, என் கை அவிய கையை விட ரொம்ப சின்னதா இருந்தா நான் சாக்லேட் எடுத்தோம்னா கொஞ்சம் போலதான் என் கையில வரும். அதான் அவியெல்லாம் எடுத்துற சொன்னேன்.